question number 7. Let A equal to set of all natural numbers less than 8, B equal to set of all prime numbers less than 8, C equal to set of even prime number. Verify that A intersection B cross C equal to A cross C intersection B cross C, A cross B minus C equal to A cross B minus A cross C. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ நமக்கு செட் A என்ன கொடுத்திருக்காங்க? set of all natural numbers less than A. natural numbers na நமக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் வீடியோல சொன்னோம். சோ ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ less than 8 னா 8 விட கம்மியா இருக்கிற நம்பர். அப்போ 1 ல இருந்து 7 வரை உள்ள எல்லா நம்பர்ஸுமே செட் A ல இருக்கும். அப்ப செட் A ல இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. செட் B ல என்ன கொடுத்திருக்காங்க? set of all prime numbers less than 8. அதாவது 8 விட கம்மியா இருக்க எல்லா prime numbersுமே நமக்கு செட் B ல இருக்கும். அப்ப நமக்கு 8 விட கம்மியா இருக்க prime numbers என்ன? 2, 5, 7. செட் C என்ன கொடுத்திருக்காங்க? even prime number. even prime numberனா நமக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. என்னது? 2. so நமக்கு set A, set B and set C என்னன்னு தெரிஞ்சிருச்சு. and now we are going to solve the results. So let us prove this results. So நமக்கு first subdivision என்ன? A intersection B cross C equal to A cross C intersection B cross C. இந்த மாதிரி ரிசல்ட் ப்ரூவ் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் LHS கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் RHS கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துலயும் வர ஆன்சர்ஸ் சேமா இருக்கான்னு செக் பண்ணனும். So first LHS கண்டுபிடிக்கலாமா? So first LHS கண்டுபிடிக்கலாமா? LHS நமக்கு என்ன? A intersection B cross C. So first நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? A intersection B தான் கண்டுபிடிக்க போறோம். So நமக்கு செட் A ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. and intersection set B ல நமக்கு என்ன இருக்கு? 2, 5, 7. இன்டர்செக்ஷன்னா நமக்கு என்ன? ரெண்டு செட்லயுமே அந்த எலிமெண்ட் இருக்கணும், காமனான எலிமெண்ட்ஸ். அப்ப காமனான எலிமெண்ட்ஸ் நமக்கு என்னென்ன? 2, 5 and 7. so A intersection B நமக்கு என்ன வரும்? 2, 5, 7. so next என்ன கண்டுபிடிக்க போறோம்? A intersection B cross C. A intersection B ஓட elements நமக்கு என்ன? 2, 5, 7. cross C ஓட element நமக்கு என்ன? ஒரே ஒரு term 2. so ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கும் எனக்கும் ஆன்சர் சேமா வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. so இத கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2, 2, 5, 2 and 7, 2. Keep this as equation 1. So LHS கண்டுபிடிச்சிட்டோம். next என்ன பண்ண போறோம்? RHS கண்டுபிடிக்க போறோம். so நமக்கு RHS என்ன இருக்கு? A cross C intersection B cross C. இதான் நமக்கு RHS ல இருக்கு. so first A cross C கண்டுபிடிக்க போறோம். next B cross C கண்டுபிடிக்க போறோம். first A cross C கண்டுபிடிக்கலாம். elements in A என்னென்ன? 1, 2, 3, 4, 5, 6 and 7. cross C ல நமக்கு எத்தனை டேர்ம் இருக்கு? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, 2. இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும்? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. இது என்னது? A cross C. next என்ன கண்டுபிடிக்க போறோம்? B cross C கண்டுபிடிக்க போறோம். so what is set B? set B is
2, 5, 7. And what is set C is 2. So, இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2, 2, 2, 2, 5, 2, 7, 2. இது என்னது நமக்கு? B cross C. So, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross C intersection B cross C. அப்ப இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்க டேர்ம்ஸ் பார்க்கலாமா? A cross C ல நமக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா B cross C ல நமக்கு 3 தான் இருக்கு. So B cross C வச்சு கம்பேர் பண்ணலாமா? First 2, 2 இருக்கா? இருக்கு. 5, 2 A cross C ல இருக்கா? இருக்கு. 7, 2 A cross C ல இருக்கா? இருக்கு. So அவ்வளவுதான் காமனான டேர்ம்ஸ். அப்ப நமக்கு என்ன வரும்? 2, 2, 5, 2 and 7, 2. இது என்னது நமக்கு? ஈக்குவேஷன் 2. So இப்ப ஈக்குவேஷன் 1 and 2 சேமா இருக்கான்னு பார்க்கலாமா? ஈக்குவேஷன் 1ல உங்களுக்கு 2, 2, 5, 2, 7, 2 இருக்கு. And ஈக்குவேஷன் 2லயும் 2, 2, 5, 2 and 7, 2 இருக்கு. So from 1 and 2 LHS equal to RHS. அப்போ நமக்கு A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Hence proved. So exercise 1.1ல இருக்க last sum ஓட last subdivision பார்க்க போறோம். So 7 sum ஓட second subdivision நமக்கு என்ன prove பண்ணோம்? A cross B minus C equal to A cross B minus A cross C. So first LHS கண்டுபிடிக்கலாமா? LHSல first நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? B minus C கண்டுபிடிக்கணும். B minus C னா என்னது? B ஓட elements என்ன? 2, 5, 7 minus 2. So இது எப்படி பண்ணணும்? ரெண்டுத்துலயும் காமனா இருக்க டேர்ம்ஸ் delete பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸ் எழுதணும். So B and C ல நமக்கு காமனா இருக்க எலிமெண்ட் என்னது? 2. So 2 ரிமூவ் பண்ணிட்டு பாக்கி இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் எழுதணும். அப்ப பாக்கி நமக்கு என்ன இருக்கு? 5 and 7. So B minus C is நமக்கு என்ன? 5, 7. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B minus C. So வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு நீங்களே கண்டுபிடிங்க. உங்களோட ஆன்சரும் என்னோட ஆன்சரும் சேமா வருதான்னு பார்க்கலாம். So A cross B minus C பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1, 5, 1, 7, 2, 5, 2, 7, 3, 5, 3, 7, 4, 5, 4, 7, 5, 5, 5, 7, 6, 5, 6, 7, 7, 5 and 7, 7. இதுதான் நமக்கு என்னது? A cross B minus C. இதை நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? RHS கண்டுபிடிக்க போறோம். So RHSல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B minus A cross C கண்டுபிடிக்கணும். அப்ப first A cross B and A cross C கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கலாம். So A cross B ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7.
cross B ல நமக்கு என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு 2, 5, 7. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். வீடியோ 1 minute பாஸ் பண்ணிட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. உங்களோட ஆன்சரும் என்னோட ஆன்சரும் சேமா வருதான்னு செக் பண்ணுங்க. ஸோ இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 1, 2, 1, 5, 1, 7, 2, 2, 2, 5, 2, 7, 3, 2, 3, 5, 3, 7, 4, 2, 4, 5, 4, 7, 5, 2, 5, 5, 5, 7, 6, 2, 6, 5, 6, 7, 7, 2, 7, 5, 7, 7. இது உங்களுக்கு என்ன A cross B. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் A cross C கண்டுபிடிக்கணும். So A ஓட வேல்யூ என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7 cross set C ஓட எலிமெண்ட் என்ன 2. நெக்ஸ்ட் இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. So A cross C யும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் A cross B minus A cross C. So A cross B minus A cross C னா என்ன பண்ண போறோம் இந்த ரெண்டு செட்லயும் இருக்க காமனான டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுத போறோம். A cross B A cross C இருக்கு. ஸோ காமனான டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் எழுதலாம். ஸோ A cross C ல 1, 2 இருக்கு. A cross B லயும் 1, 2 இருக்கு. அப்ப அது கேன்சல் ஆயிடும் மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் 2, 2 இருக்கா 2, 2வும் இருக்கு. ஸோ அதுவும் கேன்சல் ஆயிடும். 3, 2 இருக்கா 3, 2வும் ரெண்டுத்துலயுமே இருக்கு. நெக்ஸ்ட் 4, 2 4, 2வும் ரெண்டுத்துலயுமே இருக்கு. 5, 2 5, 2வும் ரெண்டுத்துலயுமே இருக்கு. 6, 2வும் ரெண்டுத்துலயுமே இருக்கு. 7, 2வும் ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஸோ A cross C ல இருக்க எல்லா டேர்ம்ஸுமே கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுத போறோம். ஸோ A cross B ல பேலன்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு 1, 5, 1, 7, 2, 5, 2, 7, 3, 5, 3, 7, 4, 5, 4, 7, 5, 5, 5, 7, 6, 5, 6, 7, 7, 5, 7, 7. என்னது equation 2. So equation 1 and equation 2ல காமனா இருக்கான்னு பார்க்கலாமா
So 15172527 equation 1 இருக்கான்னு பார்க்கலாமா? 15172527 equation 1 இருக்கு. 35374547 equation 2 இருக்கான்னு பார்க்கலாமா? 35374547 இதுவும் equation 2 equationலயுமே இருக்கு. Next 55576567 equation 1 இருக்கான்னு பார்க்கலாமா? 55576567 7577 7577. So ரெண்டு ஈக்குவேஷனுமே ஈக்குவலா இருக்கு. So from 1 and 2 LHS equal to RHS. So A cross B minus C equal to A cross B minus A cross C. Hence proved. So champions, please give yourself a good clap and a tap on your shoulder. You have successfully completed exercise 1.1 from your class 10. So இத நல்லா practice பண்ணுங்க, test போட்டு பாருங்க, and wish you all the best. I hope you find this video useful. Please do like, share and subscribe, and see you in the next video. Thank you.